பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் கூட பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம், தமிழில் 1 அதிகாரம் 6வது வசனம். லுக் சாப்டர் 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றவர்களை நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். யார் இருவரும்? அருமையான ஆசாரியனாக சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றவர்களை நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கி நாம் யாருக்கு முன்பாக நீதியாக இருக்கிறோம்? குடும்பத்துக்கு முன்பாக நீதியாக இருக்கிறோம், வேலைக்கு முன்பாக நீதியாக இருக்கிறோம், ஸ்கூல் காலேஜு அந்த இடத்துல நீதியாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியாயமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடக்கிறோமோ அப்படின்னு பார்த்தா அதில் தான் கிடையாது. இன்றைக்கி கர்த்தர் ஒரு அற்புதமான ஆசத்தை வச்சிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். யாருங்க? சகரியாவும் எலிசபெத்தும். அந்த வயதான நாட்கள்லையும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க அந்த நாட்களில் அவர்கள் என்ன நீதியாக இருந்தாங்க? வயசாயிடுச்சுன்னு ஜெபிக்காமல் இல்லை, வயசாயிடுச்சேன்னு சொல்லி துதிக்காமல் இல்லை, வயசாயிடுச்சேன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்கவும் அவங்களுக்கு மனதில்லை. அந்த வயசை பொருட்படுத்தாமல் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, இந்த பூமியில் தன்னுடைய காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வேலைகள் அவர்கள் உண்மை உத்தவமாக இருந்தாங்க. பாருங்கள், இந்த அம்மாவுக்கு மலடியாக இருந்தாங்க, பிள்ளை கிடையாது, இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனாலும் அந்த நேரத்துலையும் அந்த அருமையான சகரியா தன் ஆசாரிய வகுப்பு முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவனுக்கு பிரவேசித்து தூபம் கட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான்னு சொல்லி பார்க்கிறோம். வேலை செய்யறதுக்கு ரிட்டைர்மெண்ட் வாங்கலை, கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு ரிட்டைர்மெண்ட் வாங்கலை, கர்த்தருடைய வேலையாகிய ஜபத்தை செய்வதற்கு ரிட்டைர்மெண்ட் வாங்கலை, கர்த்தருடைய வேலை செய்வதற்கு எந்த ஒரு விஷயத்திற்கும் அவர் எந்த இதுவும் பண்ணலை. இன்றைக்கி சின்ன வயசுலேயே வேலை இருக்குது, உடம்பு முடியல, டயர்டாக இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் அடிச்சிட்ருக்கு, கைகாலெலாம் வலிக்குது, அதனால் ஊழியம் செய்யலை, பாட முடியல, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதனை செய்ய முடியல. ஏங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனால் நமக்கு கேட்ட உடனே அற்புதம் நடக்கணும், கேட்ட உடனே அதிசயம் நடக்கணும், கேட்ட உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அருமையான இந்த எலிசபெத்தும் சகரியாவும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்களாம். தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தம்முடைய தூதனை கர்த்தரை அனுப்பி வைத்து அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை பேசி அவர்களுடைய வாழ்க்கையில் நெடுங்காலமாக காத்திருக்கிறது இறுதி திளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ வெற்றி போல் இருக்குன்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் அற்புதங்களை செய்வார். இன்றைய தினத்தில் நான் சர்ச்சுக்கு ரொம்ப நாளாக வரேன், நான் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு இன்னும் வேலையில் அற்புதம் நடக்கலை, நான் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறேன், தசமாக கொடுக்குறேன், எனக்கு இன்னும் ஒன்றும் நடக்கலை. எங்கே நம்ம குற்றம் உள்ளவர்களாக இருக்கணும். அநேக விஷயங்களில் சொல்லில் குற்றம் இருக்குது, சிந்தனையில் குற்றம் இருக்குது, நடக்கையில் குற்றம் இருக்குது, நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய விஷயங்களில் குற்றங்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி நீதியுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி வைப்பார். நீங்கள் ரொம்ப வருஷமாக காத்திருக்கிறத அதை கண்ணோக்கி பார்த்து அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் பரலோக தேவன் அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க பிரியமுள்ளவராக இருக்கிறார். அருமையான இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் உள்ளே மிகப்பெரிய ஒரு குற்றம் சுமத்துகிற காரியங்கள் நீங்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க தானே. ரொம்ப வருஷமாக நீ ஊழியம் செய்கிற, ரொம்ப வருஷமாக ஜெபிக்கிற, ரொம்ப வருஷமாக நீ கர்த்தருக்காக பிரயாசப்பட்டிருக்கிற, உனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி நிறைய பேர் குற்றம் சுமத்திருக்கலாம். ஆனால் அவங்க அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கலை. கர்த்தருக்கு தனக்கு சொன்ன சகல கற்பனைகளின் படியும் நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தாங்களாம். ஆமாம், இந்த தினத்தில் இந்த பரிசுத்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டுட்டு டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்கள் வேலைக்கு டைமிங்க்கு ஓடுறீங்களே, ஆண்டோடைய ஆலயத்துக்கு டைமிங்க்கு ஓடி வரீங்களா? யாராவது கல்யாணத்துக்கு வேகமாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக போகிறீங்களே, கர்த்தருடைய சமூகத்தில் அதே போல் எழுந்து குளித்து ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கீங்களா? உலகத்து பிரகாரமாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக உற்சாகமாக ஓடுகிற நீங்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைப்படி நடந்து நியமங்கள் படி நடந்து குற்றமற்றவர்களாக இருந்து தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாம் மகிமைக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம்.
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக நம்மை நாமே முதலாவது சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருக்காக ஷைன் பண்ணணும். ஆண்டவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும் கேட்குற நாங்கள் ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? இன்றைக்கி நேற்று டயர்டாச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டு ஜெபத்துக்கு, நேற்று டயர்டாச்சுன்னு சொல்லி இன்றைக்கி பைபிள் எடுக்க ரிட்டையர்மெண்ட்டு, நேற்று டயர்டாச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாட்டு பாடுறதுக்கு ரிட்டையர்மெண்ட்டு, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிடுறோம்ல. ஆனால் எப்போ முடியலையே ரைட்டு, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏஞ்சி நிற்கிறீங்களே, ஏஞ்சி உட்காரீங்களே, மற்ற வேலைகள் செய்கிறீங்களே, அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருங்க. தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறவங்களை தூதனை அனுப்பி வைப்பார். தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அற்புதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, அருமையான சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பின்படியும் நியமங்களின்படியும் குற்றமுறைகளை நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளாக இருந்தார்கள். ஆண்டவரே, நாங்களும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிக்கும் உமக்கு பயப்படுகிற பயம் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் போகிற பாதை இதுதான் நீதின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. தவறு. அன்பு சகோதரனே சகோதரி, நீங்கள் போகிற பாதை தவறு. அந்த தவறான காலத்தில் தேவ சித்தத்தை செய்ய மாட்டார். நாம் தான் மனம் மாற வேண்டும். ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிழ்ந்து அற்புதம் செய்து ஸ்தோத்திரம். கிருபை தாங்கிட்டு அன்பு இதை கேட்டுக்கிற ஒவ்வொரு மேலையும் கிருபை சொல்லிக்கட்டும். தேவனுக்கு முன்பாக நீதியாக நடக்க இறக்கம் செய்யும். எஸ் மல்ல பிதாவே, ஆமேன்.